நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட சதி திட்டங்களை நான் கண்டிப்பா நிறைவேற விட மாட்டேன். ராத்திரியில அதுவும் இந்த நேரத்துல இந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்தது கண்டிப்பா திருடுறதுக்காக தான் இருக்கும். திருட வந்து மாட்டிக்கிட்டான். இப்ப வந்து புதுசா யோசிச்சு இந்த ஆள் ஏதோ கதையை கட்டிட்டு இருக்கான். அடேங்கப்பா, ஒரு திருடன் காவல்காரனை அடிச்சான். குருவே, மேல கீழே எல்லா பக்கத்துல இருந்து நான் உன்னை அடிப்பேன் அப்படி நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த குருக்கு என்ன ஆச்சு? என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? என்ன கேட்டேன்னு சொல்றாரு? இந்த ராத்திரியில நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாரு? ஐயோ, நானே சரியா தூங்காததால தலைவலிக்குதுன்னு இருக்க. நீ என்ன வந்து இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு எப்படி தெரியும் சாரதா? நானும் தூங்கிட்டு தானே இருந்தேன். இந்த மொட்டை கண்டிப்பா திருடுறதுக்காக தான் வந்திருப்பான். குண்டப்பா, சீக்கிரம் போய் அடுப்பாங்கரையில பாரு. என்னோட லட்டு ஏதாவது திருடி இருக்க போறான். அத மட்டும் திருடி இருக்கட்டும், அவனுக்கு நான் பாடம் கத்து தரேன். ஐயோ அம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? வேண்டாமா, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. நம்ம காலையில எந்திரிச்சு போலாம். லாமா, இத பாரு. என்னது இது? இதுல என்ன எழுதி இருக்கு? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலையே. எங்க கூடு. அட குண்டப்பா, தலைகீழா வச்சு படிச்சா உனக்கு எங்க இருந்து புரியும்? பண்டிதர் ராமா, அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் வலைக்கும். இன்னையில இருந்து 20 நாள் கழிச்சு சரியா அமாவாசை அன்னைக்கு முகலாய படையோட வீரர்கள் எல்லாரும் விஜயநகர் மேல தாக்குதல் நடத்த போறாங்க. நீ தெற்குல இருக்கிற வாயில் கதவை எங்களுக்காக திறந்து விடணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயரோட உயிர் பிரியும், எங்களோட வெற்றி உறுதியாகும். அமீன். என்ன மாதிரியான செய்தி இது? ஹுசூர், ஜாப்னா நீங்க ஒன்றும் தூங்கலையா? நடுராத்திரி ஆயிடுச்சே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல உள்ள ஏதோ ஒரு விஷயம் சுல்தானோட அமைதியும் தூக்கத்தையும் கெடுக்குமா என்ன? தளபதி மலிக், எப்போனா விஜயநகரத்தோட பேர் இந்த வரைபடத்துல இருந்து முழுசா அழிக்கிறனோ அது வரைக்கும் தூக்கமும் நிம்மதியும் இந்த மாளிகைக்கு வெளியில தான் இருக்கும். என்ன நீங்க மன்னிக்கணும் ஜாப்பனா. இப்ப போய் நீங்க தூங்கணும். ஏன்னா இன்னிலேருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரோட தூக்கத்தை இழக்க போறாரு. இன்னிலேருந்து சரியா 20 நாட்கள்ல ஒரு அமாவாசை இரவுல முகல் படையோட ஒரு பகுதி அவங்களோட மாளிகையை தாக்க போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு உதவ போறதே அவரு தான். இந்த விஷயத்துல நீங்க திட்டம் போட்டு அவரை நல்லா சிக்க வச்சிருக்கீங்க. ஒரு பறவையோட முழு பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வலை வீசணும். எனக்கு நல்லா தெரியும் அந்த ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலின்னு. ஆனா இப்ப நான் வீசிருக்கிற வலை அவன் கழுத்துக்கு ஒரு தூக்கு கயிறா மாறிடும். அவனால் அது கழட்டவும் முடியாது, சும்மா விடவும் முடியாது. ஜஹாப்பனா, இந்த செய்தி விஜயநகரத்துல ஒரு பெரிய புயல் உண்டாக்கும். ஆனா ஜஹாப்பனா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம வலையில சிக்கி இருந்தாலும் 20 நாட்களுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருமே. தளபதி மலிக், இந்த தடவை என் முழு கவனமும் அந்த பண்டிதர் மேலதான் இருக்கு. அந்த பண்டிதர் உயிரோட இருந்தாலோ இல்ல சிறைப்பிடிக்கப்படாம இருந்தாலோ இந்த விஜயநகரத்தை கைப்பற்ற அவன் நமக்கு ஒரு பெரிய தடையா இருப்பான். அதனால அந்த வாய்ப்பை நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தளபதி மலிக், ஜாப்பனா, நம்ம படைகள்ல ஒரு பகுதியை பஹமனி ராஜ்யத்துக்கு அனுப்பியிருந்தோமே, அது என்ன நிலைமையில இருக்கு? ஜாப்பனா, அது நீங்க ஆணையிட்டபடியே நம்மளோட படைகள் பஹாமனி ராஜ்யத்துக்கு போய் சேர போறாங்க. அந்த படை தளபதி கிட்ட சொல்லு, சீக்கிரமே விஜயநகர ராஜ்யத்தை நோக்கி போகணும்னு.
ஆனா ஜஹாப்பனா அந்த பஹாமணி ராஜ்யத்தை உங்களுக்கு என்ன புரியலையா தளபதி மாலிக்? அது நம்மளோட எதிரிகளை திசை திருப்பறதுக்காக தான். நம்மளோட உண்மையான இலக்கு விஜயநகர ராஜ்யம். என் கட்டளையை நிறைவேற்றுங்க. இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கு. இந்த 20 நாளும் நான் தூங்குவேன்னு அந்த நிலவுல இருந்து வர நில ஒளி என் தூக்கத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிலா மறைஞ்ச வானம் இருள மூழ்கும். அதுக்குள்ள இந்த விஜயநகரம் முழுக்க ஏன் ஆட்சிக்கு கீழே வரும். நானும் நிம்மதியா தூங்குவேன். இன்ஷா அல்லாஹ் அப்படியே நடக்கட்டும் ஜஹாப்பனா. விஜயநகர் மேல தாக்குதலா? முகலாய படை விஜயநகரம் நோக்கி வருது. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூட நம்ம குருஜியும் ஏதோ உளறிக்கிட்டு இருந்தார்ல, அப்புறம் இந்த ரகசிய செய்தி நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. இன்னுமா புரியல ராமா? இங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை உனக்குதான். எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தோணுது. ஐயோ கடவுளே! நான் உடனே இதை மகாராஜா கிட்ட சொல்லியே ஆகணும். ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது. மகாராஜாக்கு எதிரா, விஜயநகரத்துக்கு எதிரா. அபாயமணியோட ஒளிதானே அது இந்த சமயத்திலயா? இது என்ன சத்தம்? அதுவும் இந்த ராத்திரியில எங்க? இது வெறும் சத்தம் இல்ல சாரதா. இது ஆபத்து நேரத்துல ஒலிக்கிற எச்சரிக்கை ஒலி. இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னே புரியலையே. ராஜகுரு, இந்த நடு ராத்திரியில அப்படி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நீங்க அபாயமணி அடிச்சீங்க? சூழ்ச்சி மகாராஜா. சூழ்ச்சியா? ஒரு மோசமான சூழ்ச்சி. அவன் ஒரு ராஜ துரோகி. யாரு? மகாராஜா, உங்களுக்கு எதிராகவும் விஜயநகரத்துக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்கா மகாராஜா. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராயிட்டு இருக்கா மகாராஜா. அவனோட பேரை சொல்லுங்க குருவே. பண்டித ராம. ராஜகுரு, ஆதாரம் இல்லாம இப்படி பேசாதீங்க. நீங்க பாதி தூக்கத்துல இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. இப்ப எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு அரசவையில பேசிக்கலாம். நான் வரேன். மகாராஜா 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 மகாராஜா, ஒரு தடவை நான் சொல்றத முழுசா கேளுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. இத பாருங்க மகாராஜா, இன்னைக்கு தனியும் மணியும் என்னோட செருப்பை சரி பண்ண போனப்போ அவங்க ஒரு முகலாய உளவாளியை பார்த்திருக்காங்க. அப்புறம் மகாராஜா அவங்க கிட்ட 2 அம்மா இருக்கிற ஒரு ஆளை பத்தி விசாரிச்சிருக்கான். குருஜி, 2 அம்மா இருக்கிற ஆள் நான் தான். 2 அம்மாக்கள் இருக்கிற பையன் பண்டித ராமகிருஷ்ணா தானே? ஆமா மகாராஜா. ராஜகுரு, ஒரு அடையாளம் தெரியாத ஆள் வந்து தனிமணி கிட்ட பண்டித ராமகிருஷ்ணா பத்தி விசாரிச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட சேர்ந்து அவங்க சூழ்ச்சி நடத்துறாங்களா? என்ன பேசுறீங்க ராஜகுரு? இல்ல 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 மகாராஜா, நீங்க இந்த முட்டாளுங்களை, அதாவது தனிமணியை விட்டு தள்ளுங்க மகாராஜா. அந்த சந்தேகத்துக்குரிய ஆளை நானும் நடைபாதையில சந்திச்சேன். ஆமா மகாராஜா. அப்புறம் எனக்கும் அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்ததுனால நான் அவனை பின்தொடர்ந்து போனேன். அவன் நேரா
பண்டிதர் ராமகிருஷ்ண வீட்டுக்கு தான் போனான். அந்த உளவாளி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட என்ன சொன்னான்னா, சரியா இன்னும் 20 நாட்கள்ல முகலாயர்களோட படைகள் விஜயநகரத்தை தாக்குறதுக்காக வராங்களாம். அந்த நேரத்துல முகலாயர் படை விஜயநகரத்துக்குள்ள வரத்துக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தெற்கு வாயில திறந்து விடணுமா. அதுக்கப்புறமா விஜயநகரத்தை அவங்க தாக்குவாங்களாம், உங்களையும் வீழ்த்துவாங்களாம். அப்புறம் மகாராஜா, நான் அப்போ இன்னொரு விஷயத்தையும் கேட்டேன். உங்களை அவங்க வீழ்த்தினதுக்கு அப்புறமா விஜயநகரத்தோட புது மகாராஜாவா பண்டிதர் ராமகிருஷ்ணனை ஆக்குவாங்களாம். பண்டிதர் ராமகிருஷ்ணன்? ஆமா மகாராஜா. விஜயநகர ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்த முகலாயர்களுக்கு உதவ போறார்? ஆமா மகாராஜா. வாய்ப்பே இல்ல. அவரையும் எப்படி பண்ணணும்? பொறாமதான் மகாராஜா. நம்ம வரலாற்றிலேயே இருக்கு, இந்த மாதிரி பொறாமையினால மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கு. யார் மேல பொறாமை? ஏன் மேலையா? உங்க மேல இல்ல மகாராஜா, உங்க மேல இல்ல, என் மேல. குருவே, பொறாமை ஒரு மனிதனுக்கு தீவிரமான உணர்வு தரும். ஆனா இதுவரை நான் பார்த்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உங்க மேல பொறாமை கிடையாது. மகாராஜா, உங்க இதயம் ரொம்ப விசாலமானது. நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் சமமா நடத்துறீங்க மகாராஜா. அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பார்வை எப்பவுமே எதுல இருக்குன்னா ராஜகுருங்கிற பதவி மேலதான் இருக்கு. என்னோட அந்த ராஜகுரு பதவியை பறிக்கதான் முயற்சி பண்றான். மணி, ஒண்ணுமே புரியலடா. நடந்த விஷயத்தினா நம்ம குருஜி வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம குருக்கு என்ன மண்ட மழுங்கியா போயிருக்கு. பண்டித ராமகிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை விட்டு வரா என்ன? நீங்க சொல்ற மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உங்க மேல பொறாமைன்னு வச்சுப்போம். ஆனா அதுக்காக இப்படி முட்டாள்தனமா இந்த விஜயநகர ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்தவா முயற்சிப்பாரு? இதுக்கு பேரு தான் தான் விரிச்ச வழியில தானே விழுகிறதுங்கிறது. மகாராஜா, நல்லா யோசிங்க மகாராஜா, யோசிங்க. என்ன ராஜகுருவா நியமிச்சது யாரு? நான் தான் நியமிச்சேன் குருவே. அதனாலதான் மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உண்மையான எதிரியே நீங்க தான் மகாராஜா. ஏன்னா நீங்க தான் அவனுக்கு ராஜகுரு பதவிய கொடுக்கல இல்லையா? அப்படின்னா ராஜகுரு, நீங்க சொல்ல வர்றது என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உங்க மேல இருக்கிற பொறாமை இப்போ என் பக்கம் திரும்பி கிளர்ச்சி செய்ய தூண்டி இருக்கு. அதனாலதான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா என் சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுறேன். ஆமா மகாராஜா, இந்த தடவை உங்களோட அனுமானம் ரொம்பவே சரியா இருக்கு மகாராஜா. ரொம்ப சரியான விளக்கம் இது. இந்த அனுமானத்துக்கு காரணம் ஒரு புத்திசாலியான ராஜாவுக்கு ஒரு புத்திசாலியான ராஜகுரு யோசனை சொன்னதுதான். மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் நாம துரிதமா செயல்பட வேண்டிய நேரம் இது. பண்டிதர் ராமகிருஷ்ண ஒரு ராஜ துரோகி தான், அவனுக்கு சரியான தண்டனையை நாம கொடுத்து ஆகணும். மகாராஜா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை அந்த உளவாளி கூட சூழ்ச்சி செய்யும் போது கையும் களவுமா பிடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா. என்ன பண்ணீங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ண உளவாளி கூட பேசும்போது நான் ஒட்டு கேட்டதை அவன் பார்த்துட்டான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ண அவனோட ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக இந்நேரம் இங்க வந்துகிட்டு இருப்பான். அவன் இங்க வந்ததும் மகாராஜா நான் என்ன தப்பு செஞ்சேன், எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லுவான். மகாராஜா, அவன் என்ன சொன்னாலும் சரி. மகாராஜா, இதோ வந்துட்டான் மகாராஜா. மகாராஜா, விஜயநகருக்கு எதிராக ஒரு பயங்கரமான சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. விஜயநகரம் மேல தாக்குதல் நடத்த போறாங்க. இன்னில இருந்து 20 நாள் கழிச்சு அமாவாசை இரவுல. இத பாருங்க. என்னாச்சு மகாராஜா? அத படிங்க. மகா மந்திரியாரே. மகாராஜா, இத படிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த கடிதத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு.
அப்புறம் இந்த கடிதமும் உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் எனக்கும் புரியல மந்திரியாரே. இந்த கடிதத்துல ஏன் என் பேர் எழுதப்பட்டிருக்கு? எனக்கு எதுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? இப்ப புரியுதா? ஒரு குற்றவாளி, ஒரு சூழ்ச்சிக்காரன் எப்படியெல்லாம் அவனோட வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுறான்னு பாருங்க. குற்றவாளியா? சூழ்ச்சிக்காரனா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க குருஜி? போதும் போதும். பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜ துரோகி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மகாராஜா, இந்த ஆளு இங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்பதானே நாம அவனை சந்தேகப்பட மாட்டோம். சந்தேகமா? நான் தான் உங்க மேல சந்தேகப்படணும் குருஜி. நடு ராத்திரியில நீங்க எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜ துரோகி. உன்னை பாக்குறதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். அந்த முகல் உளவாளி உனக்கு செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். முகலாயர்களோட ஆள் நீ. விஜயநகரத்தை தாக்கணுங்கிறதுல ஒரு பகுதியா நீயும் இருக்க. நீ ஒரு தேச துரோகி. நான் ஒரு பகுதியா இருக்கனா? தாக்குதலுக்கு நான் திட்டம் போட்டனா? குருஜி, என்னோட வீட்டுக்கு தனிமணியும் உங்களையும் தவிர வேற யாருமே வரல. இன்னொருத்தன் வந்தான், நான் அவனை பார்த்தேன். என்னோட சிஷ்யர்களும் பார்த்தாங்க. மகாராஜா, இங்க பாருங்க மகாராஜா, இந்த செய்தியை பண்டிதர் ராமகிருஷ்ணனே உங்ககிட்ட கடிதமா கொடுத்திருக்கான். ஆனா என்னால எப்படி இவன் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே முழுசா சொல்ல முடிஞ்சது? நான் அந்த கடிதத்துல இருக்கிற செய்தியை படிக்கவே இல்லை மகாராஜா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நானும் என்னோட சிஷ்யர்களும் அவங்க வீட்டுல நடந்ததை பார்த்ததும் அவங்க பேசுறத கேட்டதும் உண்மை. அந்த உண்மை இதுதான் மகாராஜா. அந்த உளவாளி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட சொன்ன செய்தி இதுதான். குருஜி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நான் எதுக்கு இந்த கடிதத்தை இங்க எடுத்துட்டு வரணும்? மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இப்ப இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இவன் நம்ம திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதிரிகள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்த எளிதா இருக்கும். மகாராஜா, நான் நிறுத்துங்க. மகாமந்திரியாரே, மகாராஜா, இப்போ இந்த நொடியே பண்டிதர் ராமகிருஷ்ணன் சிறையில் அடைங்க. ஆனா மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் விஜயநகரத்தோட பேரரசர் கிருஷ்ணதேவராய பண்டிதர் ராமகிருஷ்ணன் தேச துரோகின்னு அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தூக்குல போடவும் உத்தரவிடுறேன். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. காவலர்களே,